ஆதரவாக இருந்து அந்த எடப்பாடி பழனிசாமி அணி சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இந்த தேர்தல் வந்தது. என்னை எதிர்த்து இரட்டை இலட்சணத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். நான் சுயேட்சாத்தான் அங்கே இருந்தேன். ஏன் என் தேனி தொகுதியில் 7 கோடி தான் அங்கே போட்டு என்னை கேட்டாங்க. ஏற்கனவே டிடி தினகரன் அங்கே எம்பியாக இருந்தவர். திரும்ப அவர் அங்கே எம்பி எலெக்ஷனில் நிற்கணும் என்னை கூப்பிட்டு தேனி தவிர நான் எங்கே போய் நிற்கிறதுன்னு கேட்டார். சரி நான் நிற்கிறேன் நான் பேசுகிறேன் ராமநாதன். அதே தேர்தலில் எங்களுடைய நியாயமான காரணங்களை சொன்னோம். அவங்களே சொன்னாங்க எதுக்கு இவர் இந்த பன்னீர்செல்வம் நிப்பாட்டினாரு, இந்த உதயகுமார் அவங்களே சொன்னாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு தான் அங்கே தேர்தல் என்று 3,42,000 வாக்குகள் பதிவான வாக்குகளில் 33% வாக்குகளை மக்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள். இந்தியாவில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அதிகமான வாக்குகள் பெற்ற தொகுதி ராமநாதபுரம் தொகுதி 33% பெற்ற ஒரே அது மக்களும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற தொண்டர்களும் எங்களுக்கு தான் எனக்கு தான் வாக்களித்தார்கள். எங்களுடைய அமைப்புக்கு அங்கீகரிக்கப்பட்ட வாக்குகள் தான் நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் ராணுவத்தை நான் வெற்றி அடைவாக இருக்கேன். ஆனால் தோல்வியிலும் அது ஒரு வெற்றி. தேர்தல் தோல்விக்கு பின்னால அணிகள் இணைய வேண்டும்ங்கிற எண்ணம் தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இப்ப அங்கு உள்ள நிர்வாகிகள் யாராவது உங்களை தொடர்பு கொண்டு அணிகள் இணைப்பு தொடர்பாக பேசுறாங்க. அதை நாங்க வெளியே சொன்னா அதை கெடுத்து விட்டுக்கிறாங்க. 6 பேர் போய் பேசினாங்கல்ல, அதை மறைக்கிறதுக்கு அந்த இது எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 6 பேர் முக்கியமான மூத்த நிர்வாகிகள் பேசியிருக்காங்க. எடப்பாடி இதுக்கு உடன்பட்டு வரணும் தொண்டர்கள் கீழே தொண்டர்கள் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சோன்னு அதை மறைக்கிறதுக்கு இப்ப டெய்லி அந்த கூட்டம் நடத்திட்டு இந்த கூட்டத்திலே கூட சிடி சண்முகமே அந்த கருத்தை வலியுறுத்தியதாக ஒரு தகவல் இருக்கு. அவர் ஒரு நல்ல எப்ப பேசினாலும் கோவம் பேசுவாரு, நல்ல கருத்து சொல்லுவார். அது எங்களுக்கு பிடிக்கும். அந்த வகையில் எடுத்து சொல்லியிருக்காரு. அப்போ அவரே சொல்லிட்டு வந்தாரு, இணையாம எந்த தேர்தலும் வெற்றி அடைய முடியாதுன்னு அவரு சொல்லிட்டு வந்தாரு. கேபி முனுசாமி உதயகுமார் தடையா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க மட்டும்தான் இருக்காங்களா? அப்ப மீதி இருக்கவங்க ஆர்வம் காட்டுறாங்களா இணையறதுக்கு? எதுக்கு நீங்க கட்சியில இணையறது? அதாவது இந்த கட்சி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கிய கட்சி, தொண்டர்களுக்காக உருவாக்கிய கட்சி. அது தொண்டர்களுக்கான கட்சியாக மாறிடுச்சு. அதை கெடுக்கக்கூடாதுன்றது தொண்டர்கள் விருப்பமாக இருக்கிறது. அனைவரும் உணர்ந்திருக்கிறார். இப்போ அந்த வெளிப்பாடு தான் நல்ல மட்டும் வந்துருக்கும். சசிகலா அவர்கள் அதிமுக சேர்க்க நிர்வாகிகள் எடப்பாடியிடம் சொல்லியிருக்காங்க. அவருக்கு மௌனமா இருக்காரு எடப்பாடி. அவர் தான் சொல்லிட்டாரு இல்லைங்க, 1% கூட அதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க மௌனமா இருந்தாரு? சார் மத்திய பட்ஜெட் தமிழகம் புறப்பாடுக்கப்பட்டா தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் ஆனால் நீங்க அதை வரவேற்கிறீங்க. நான் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 10 வருஷம். பேலன்ஸ்டு கவர்மெண்ட் இருக்கிற நிதியை எந்தெந்த துறைக்கு எப்படி ஒதுக்கணுங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் அடிப்படையில் பல மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசுக்கு உண்டு. அந்த வகையில் அவர்கள் அந்த நிதியை பயன்படுத்துவாங்க. 10 ஆண்டு காலம் சிறப்பான ஒரு நிதிநிலை மேலாண்மையை பாரதிய ஜனதா கட்சி இந்திய ஜனநாயகத்துக்கு தந்திருக்கிறது. இந்த நிதியாண்டிலும் வந்திருக்கிறது. அவர்கள் அறிந்து புரிந்துதான் எக்கனாமிக் கண்டிஷனை கொடுத்து பொருளாதாரம் வளர்ந்த மாநிலத்தில் இருக்கின்ற நிதி எடுத்து பொருளாதாரம் கீழே இருக்கின்ற மாநிலத்தில் கொடுக்கின்ற பழக்கம் இருக்கிறது. அந்த வகையில் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய மாநிலத்திற்கு வேண்டிய நிதியை உறுதியாக தருவார்கள். அதுக்கு நிதி ஆயோக் கூட்டம் வச்சிருக்காங்க. அந்த கூட்டத்தில் போய் மாண்புமிகு முதலமைச்சர் பேசணும்னு நான் அறிக்கை விட்டேன். அப்பதான் நம்முடைய தேவை கிடைக்கும். வெளியே உட்கார்ந்து பேசிட்டு அதிமுக ஒன்றிணையும் பொழுது நீங்க ஒருங்கிணைப்பாளரா பொறுப்புல இருந்தீங்க. மீண்டும் ஒருங்கிணைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்பு வழங்கலாம்? தொண்டர்கள் எதை விரும்புகிறாரோ அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன். வேணாம் ஒருங்கிணைப்பாளர் ஏற்றுக்கிறேன். சாதாரண அடிப்படை உறுப்பினராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? தொண்டர்கள் எதை விரும்பினாலும் நீங்க கொக்கி போட்டீங்க. எங்க கட்சியினுடைய விதியே தொண்டர்கள் விருப்பம் தான். அதான் அண்ணா அப்பையிலிருந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர்கள் எதை விரும்பினாலும் அதை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கட்சி வளர வேண்டும், வாழ வேண்டும் என நினைக்கின்ற முதல் ஆள் அவர்கள் சுற்றுப்பயணம் தொடங்கி போயிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க சந்திக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்க சொல்லி இந்த கூடிய விரைவில் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது சந்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு அண்ணன்.
எப்படியாவது வைக்கப்பட்டு இழுக்கிறேன். இணைப்பு குறித்து அனைவரிடமும் மாண்புமிகு சின்னம்மாள் முதற்கொண்டு அனைவரிடமும் நான் சந்திப்பதற்கு உதவியை சேர்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் ஒன்னா இணையணும். நிதி ஆயோக் அதுதான் தவறு இல்லை. அதுல சகல அம்சங்களும் பேசணும். நீங்க கேட்கறீங்க தமிழர் அதெல்லாம் பேசணும். காரண காரியங்கள் என்ன சொல்றேன். இந்தந்த துறையில வளர்ச்சி பணியில தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. எங்களுக்கு நிதி எங்களுடைய மாநிலத்தினுடைய நிதி ஆதாரம் இல்லை, நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. வரி பகிர்வுல நமக்கு அதிகமாக ஒதுக்குவாங்க. அப்படிலாம் கேட்டு நம்ம வாங்கியிருக்கோம். அம்மா காலத்துல நான் வாங்கியிருக்கேன். மின்கட்டண உயர்வை கண்டித்து உங்களோட தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடக்கும். உறுதியாக மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். அது மாநிலத்தில் மட்டும் நடப்பதா மாவட்டங்கள் சேர்ந்து நடப்பதா என்பதை நாங்கள் பேசி முடிவெடுத்துள்ளோம். அதிமுக காலங்கள்ல மின்சுமை மின்ல வாங்கின கடனாலதான் இப்போ மின் உயர்த்த வேண்டியதா இருக்கு அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய அது காரணம், அது சரியான காரணம் கிடையாது. அது ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. அது மத்திய அரசு ஸ்கீம் கொடுத்து இவ்வளவு பெரிய நிதி சுமை கடன் நிறைய இருக்கிறது. அந்த கடனில் அவர்கள் ஒரு பகுதி ஏற்றுக்கொண்டாங்க. அந்த ஏற்றுக்கொண்டதனால் சில சலுகைகளும் நமக்கு கிடைத்தது. அந்த அடிப்படையில் தான் அந்த நிதி மின்சாரத்தினுடைய அந்த மறுசீரமைப்பு நடைபெற்றது. அது எனக்கு நல்லா தெரியும். அதனால் நமக்கு சில நன்மைகளும் ஏற்பட்டது. மகமணி கூட அதுக்கு சொல்லியிருக்காருல்ல, ஏற்கனவே விவாதம் பண்ணது. அதில் இருக்கிற சாதகம் தான் சொல்றேன், பாதகம் நமக்கு இல்லை அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. ராமநாதபுரத்தில் நீங்க தேர்தலில் போட்டியிட்டப்போ பன்னீர்செல்வம்ன்ற பேரில் இருக்கிறவங்க தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக அவங்க போட்டியிட்டதை நீங்க அதிமுக தான் எப்படி அவங்க தான் அதை பண்ணாங்க. இவர் பிஏ தாங்க கூட்டு கொண்டு ஒருத்தர் அப்படி நாமினேஷன் பண்ண வச்சாரு. உதயகுமார் பிஏ ஆதாரத்தோட தந்திட்டு எழுத்து சொன்னேன். நீங்க பார்க்கற உறுதியான ஆதாரம் இருக்கு. முடிஞ்சு வச்சு அவங்க போய் தபசிருக்காங்க. அதாவது வீரன்னா எழுத்து போதனா பேசுங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? நவாஸ்கனியோட அந்த சொத்து மதிப்பை மறைச்சிருக்காருன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு ஃபார்ம் 26 அதில் என்னென்ன கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள், அதற்கு உரிய பதிலை சொல்ல வேண்டும். உரிய பதிலில் தவறு இருக்கிறது. அந்த தவறை நான் சுட்டிக்காட்டினா வழக்கம். அது தேர்தல் விதிமுறைப்படி தவறு. தேர்தலில் ஒருவேளை பாஜகவோட கூட்டணி தொடர்ந்து இருந்தால் அதிமுகவுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக தேர்ந்தெடுத்தால் உறுதியாக 38 இடங்களில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருந்தது. செம்மலை போட்டுட்டு இருக்காரு. எடப்பாடி பக்கத்தில் இருக்காருல்ல, ரெட்டலைய எதிர்த்து எம்ஜிஆர் காலத்திலே போட்டுட்டு இருக்காரு. அதனால ரெட்டலை எதிர்த்து போட்டியிட்டது மாதிரி சொல்லுங்க. மக்கள் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக சொன்னாங்க? ராமநாதத்தில் வெற்றிலையில் போட்டியிட்ட இங்கே ராமநாதபுரத்தில் ஆதரவா இருந்த ஜேசிடி பிரபாகரன் புகழேந்தி எல்லாம் தனியா போயிருக்காங்க. எங்கேயும் போகல, ஒன்று இணைக்கிறோம்னு போயிருக்கிறாங்க. 3 பேருக்கு அண்ணா அவரை ஜேசிடி பிரபாகரன் தொடர்பு கேட்டாரு. நான் தனியாக ஒரு முயற்சி பண்ணுறேன் இணையறதுக்கு தாராளமாக பண்ணிருக்கேன் சொன்னேன். அவர் அவங்க 2 பேரும் இணைச்சு கொடுத்தாரு. அதனால ஒன்றும் இல்லை. நாங்கள் மாறுபட்ட கருத்து ஏப்பெருமாள் ரெட்டையில் என்னாரு யாருக்கு அதிகமான ஓட்டு போட்டாங்க மக்கள். உங்களுடைய இளைய மகன் ஜெயபந்திக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் விருப்பப்படுறாங்க. அதை நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க, எப்படி எதிர்கொள்ள முடியும்? கருத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் அவன் நீண்ட காலமாக அந்த 10-15 வேலை என்னுடைய தேர்தல் பணி கழக பணி எல்லாமே அவன் பார்த்துக்கிட்டு அதையும் பார்க்குறாங்க. நான் ஒரு முக்கியமான பதவியில் இருந்தால் ஒரு உதாரணத்தை நான் சொல்லிடுறேன். ஆசிரமிக்கிற
பொறுப்பு பாசராமன் தான் வெங்கடேஷ் டாக்டர் வெங்கடேஷ் வந்து அப்போ வந்து மாநில செயலாளர் 2008 எதிர்கட்சி அவர் எங்கள் பையன் 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேரும் யாராவது நான் மாவட்ட சாலை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்ட்டு அவர் கேட்கல. அவங்க எங்கள் அப்பா கேட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டார். வேறு டாக்டர் வெங்கடேஷ் சொன்னார்ப்பா அப்படியே சொன்னார் அப்படின்னு நான் நேரில் வெங்கடேஷ் டாக்டர் சந்திச்சதில்லை. அவர் வீட்டுக்கு போயிட்டு சார் நீங்கள் சொல்லிக்கலாங்களா? ஆமாம் சொல்லுங்கள். வேணாம் சார் வேணாம் சார் இப்போ தட்சணத்துக்கு வாரிசு அரசியல் எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கிறேன். அதனால் வந்து வாரிசு அரசியல் பன்னீர்செல்வம் உள்ள கொண்டு வர விமர்சனங்கள் வரும். அது ஒரு கட்சிக்கு ஒரு பின்னடைவு அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் திரும்பி இவர் என்ன வேறு போயிடுச்சு அம்மாட்ட சொன்னார். இந்த மாதிரி வந்து ஓபிஎஸ் வாங்கி 2 வரைக்கும் சொன்னீங்கன்னா அப்புறம் ஓபிஎஸ் வந்து எனக்கு வேணான்னு சொன்னார். அப்பா நம்ம வீட்டுக்கு கனெக்ட் பண்ணி அப்பான்னு சொல்லி அவங்க தான் போட்டு போட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப என்னை கூப்பிட்டு அவர் டாக்டர் வெங்கடேஷ் சார் சொன்னார்னா அம்மா கேட்டேன் சார் உங்களுக்கு 2 பேர் யாராவது போட சொல்லிட்டாரு சார். நான் அப்புறமா ஒரு 30 பேர் நேரம் அம்மாட்ட போயிட்டேன். செக்ரட்டரி அம்மாட்ட நான் போய் அம்மாட்ட போய் பேசினேன். இந்த மாதிரி வெங்கடேஷ் பையன் மாவட்ட சேவை போட்டு வெங்கடேஷ் சொன்னார். நான் சொன்னேன் பண்ணி சொன்னேன் அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு பேச முடியல. இதுதான் அந்த நிலைமை மறுபடியும் வரக்கூடாது. முக்கியமான பொறுப்பில் இருக்கேன். அதனால் வந்து காலத்தில் இன்னும் ஒரு கற்பவும் அனுபவமாக வரக்கூடாது. கட்டுப்பட்டு அனுபவம் இதெல்லாம் எல்லா பேருமே வந்து அவர் பழகுறாங்க, பேசுகிறாங்க. இந்த ஐடி வந்து ஏன் உருவானது, அவர் ஏன் உருவானது ஒரு காரணத்தை நான் சொல்லியிருக்கேன். இணைஞ்சிட்டோம். நானும் எடப்பாடி படித்து இணைஞ்சிட்டோம். அவர் என்ன செஞ்சாருன்னா என்னுடைய பாப்புலாரிட்டியை குறைக்கணுங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க. இளைஞர்கள் ஒரு ஆள் கவர்மெண்ட் லெவலில் பார்த்தார்ல, அவரை வச்சு எல்லா சேனலும் பார்த்து என்னுடைய நியூஸ் வராங்க, என்னுடைய செய்தி வராங்க, என்னுடைய படம் வந்து என் மண்டை சீசாகி இந்த மாதிரி நிறைய வேலை பார்க்கலாம். போய் எடப்பாடி சொன்னேன். இல்லை நான் சொல்லிடுறேன் அதுக்கு நான் போராட்டி இருந்தேன். இவங்க வந்து பயங்கரம் வந்து என்னப்பா இருந்தாரு நம்ம 2 பேரும் ஒரே கட்சியில் இருக்கிறோம். உங்களை வந்து அதை பிளாக் பண்ணுறாங்க எல்லா செய்திகளும் எல்லா இதுலையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி உடனே அது சிஎம்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் வந்து தனக்கு நிப்பாட்டு சொன்னார். நிப்பாட்டில் அப்போ என்ன நாங்கள் ஒரு 20 பேர் வச்சு ஐடி வச்சு உங்களை வந்து பிளாக் பண்ணுற மெசேஜுக்கு நாங்கள் பிளாக் பண்ணுறோம். பதில் கொடுக்குறோம். பதில் கொடுத்தோம்னா அதிமுக சிஎம் எதிர்க்கிறது எனக்கு பிறகு கண்டென்ட் சர்க்கிள் அந்த கண்டென்ட் நாங்கள் பதில் சொல்கிறோம். சரி சொல்லுங்க. அப்போ 3 வருஷத்துக்கு மேலே ஆரம்பிச்சாச்சு. 3 5 வருஷம் அந்த வேலைக்கு அதை மட்டும் அது சில பேருக்கு தெரியும். சில சேனல்கள் நம்ம அன்னை புத்தூர் கணேசன் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அது உள்ள நிறைய நடந்துச்சு. அதெல்லாம் பொறுமையாக பார்த்து அந்த இயக்கத்தை வந்து இந்த வேலையும் செயல்படக்கூடாது. அதில் சரி, இந்த ஆலோசனை கூட்டத்தில் பண்ருட்டியார் உடல்ல சரியில்லை. உடல்ல சரியில்லை. நேற்று நைட்டு அவருக்கு லேச ஸ்டமக்கு அப்செட் ஆகி 2 மணி வரைக்கும் வர்றேன்னாரு. சீக்கிரம் முடிச்சு நான் வந்து பார்க்கறேன்னு சொல்லி காலையில் போய் அவருக்கு